அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் அம்மா பஅத். மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்வது இரண்டாவது தூண். மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய படைப்பினங்களில் ஒன்று. அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்ட கட்டளைகளை செய்வார்கள். எந்தவித பாவமும் செய்யாதவர்கள் மலக்குமார்கள். ஏதெல்லாம் அவர்களை பற்றி கூறப்பட்டுள்ளதோ குர்ஆனிலே ஹதீஸ்களிலே அதை முழுமையாக நம்ப வேண்டும். அவர்களில் ஒரு சில பெயர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவித்துள்ளான். அதில் சிலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல், நக்கீர் வ முன்கர், ஒரு சில பெயர்கள். இதை முழுமையாக நம்ப வேண்டும். ஒரு சில மலக்குமார்கள் பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு கூறவில்லை என்றாலும் அதை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் என்று கூறுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று அதையும் அந்த பெயர் முழுமையாக அந்த பெயர்களையும் நம்ப வேண்டும். தனித்து வர்ற பெயர்களையும் நம்ப வேண்டும். முழுமையாக அவர்களை பற்றி கூறப்பட்டுள்ள பெயர்களையும் நம்ப வேண்டும். மற்றும் இன்னொரு ஹதீஸ் கூறினார்கள், ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், வெளிச்சத்தில் இருந்து படைக்கப்பட்டார்கள் இந்த மலக்குமார்கள் மற்றும் அவர்களுக்கு இறக்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தி மஸ்னா வ சுலாஸ வ ருபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அவர்களில் இறக்கை இருக்கிறது. இரட்டையாக, இரண்டாக இருக்கலாம், மூன்றாக இருக்கலாம், நான்காக இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தேவைப்பட்டதை படைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள்? ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்களிலோ கூறும் பொழுது அவர்களின் எண்ணிக்கையை நம்மால் எண்ண முடியாது. ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் எண்ணிக்கையை கூறியுள்ளான். இரண்டையும் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமா யஅலமு ஜுனூது ரப்பிக இல்லா ஹு. அவர்களின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கூட்டத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மலக்குமார்களின் யாரும் யூகிக்க முடியாது அவனை தவிர. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சும்ம ருஃபிய லி அல் பைத்துல் மஅமூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜ் என்ற ஹதீஸில் வருகிறது, நான் பைத்துல் மஅமூருக்கு கொண்டு செல்லப்பட்டேன். சும்ம ருஃபிய லி அல் பைத்துல் மஅமூர் ஃபகுல்து யா ஜிப்ரீல் மா ஹாதா. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினேன், மா ஹாதா, இது என்னது? ஹாதல் பைத்துல் மஅமூர் யத்குலுஹு குல்ல யௌம் 70,000 மலக் இதா خرجوا منه لم يعودوا فيه آخر ما عليهم. இந்த பைத்துல் மஅமூர் என்ற அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் மேல்வானங்களில். அதில் 70,000 மலக்குமார்கள் ஒரு நாளைக்கு வருகிறார்கள். திருப்பி அவர்கள் வெளியே சென்று விட்ட பிறகு புதிதாக 70,000 மலக்குமார்கள் வருகிறார்கள். இந்த 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வேறுபட்டு வருகிறார்கள். ஒரு கூட்டம் திருப்பி அதே நேரத்தில் வருவதில்லை, அதே நாளில் வருவதில்லை, வித்தியாசமாக வருவார்கள். அப்போ நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் மலக்குமார்கள் எத்தனை என்று. மற்றும் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தத்திஸ் ஸமாஉ வ ஹுக்க லஹா அன் துஇத் மா ஃபீஹா மௌதிஉ 4 அஸாபிஅ இல்லா வ மலகுன் வாதிஉன் ஜபஹதஹு சாஜிதன் லில்லாஹ். வானங்களின் 4 விரல் அளவுக்கு இடமில்லாமல் காலியாக இல்லை, அதில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் சுஜூது செய்து கொண்டு ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு. மற்றும் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இதில் நம்மால் கணக்கிட முடியாத எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று. ஒரு சில இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறான். யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் 8. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷை 8 மலக்குமார்கள் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். தூக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறான். இதை நம்ப வேண்டும். மற்றும் மீண்டும் சந்திப்போம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.